இன்றைய ஆன்மீக தகவலிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம். பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் என்று அர்த்தம். குன்றம் என்றால் எல்லோருக்கும் தெரியும் மலை, குன்று. திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்துகின்ற அடைமொழி. ஆகவே திருப்பரங்குன்றம் என்று ஆயிற்று இந்த திருக்கோவில். இந்த மலையானது லிங்க வடிவிலே இருக்கின்றது. எப்படி திருவண்ணாமலை அக்னி ரூபமாக இருக்கின்றதோ, இங்கு இருக்கின்ற மலையானது இந்த மலையே லிங்க வடிவிலே இருக்கின்றது. திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அருட்செறிந்த மலை. இந்த திருப்பரங்குன்றத்திலே தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுகப் பெருமான் தவம் இருந்தார். ஆறுமுகப் பெருமான் தவம் இருந்த மலைதான் இந்த திருப்பரங்குன்றம். இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்படுகின்றது. இந்த அற்புதமான திருப்பரங்குன்றம் மலை, இந்த மலையினுடைய உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இந்த மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்றால், கிடைத்தற்கரிய பேறுகள் எல்லாம் கிடைக்கும். அதாவது என்ன சொல்கின்றார் என்றால், தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்திலே பாடியிருக்கின்றார். இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வருபவர்களுக்கு அவர்களுடைய வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சம்பந்தர் பெருமான் பாடியிருக்கின்றார். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார் என்றால் இந்த மலையினுடைய ஆயுள் எப்பேற்பட்டதாக இருக்கும். இங்கே முருகப்பெருமான் தவம் செய்திருக்கின்றார். ஆகவே இது புராண காலத்திலேயே தோன்றிய அற்புதமான மலை. குரு பக்தியின்றி நாம் ஞானம் பெற முடியாது. எவன் ஒருவன் தெய்வ பக்தி இல்லாமல் கூட இருந்து விடலாம். ஆனால் குரு பக்தி இல்லாமல் குருவை நிந்தித்தால் அவனுக்கு தெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே கிடைக்காது என்கிறார்கள் பெரியோர்கள். புரந்தரதாசர் அருமையாக சொல்கின்றார், குருவை நிந்தனை செய்பவர்களுக்கு கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்காது என்று. ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான குரு வணக்கத்தை நாம் நாள்தோறும் செய்ய வேண்டும். ஆகவே குரு பக்தியின்றி நம்மால் ஞானம் பெற முடியாது. அதனால்தான் குரு பக்தியை பற்றி எண்ணற்ற ஞானிகள் பாடியிருக்கின்றார்கள். கைலாயத்திலே பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது சிவபெருமான் முருகனுக்கு மட்டும் உபதேசிக்கவில்லை, பார்வதி தேவிக்கும் பிரணவத்தின் பொருளை உபதேசித்தார். அந்த பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன்னுடைய தாயாரின் மடியின் மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டார். ஆகவே முருகப்பெருமான் 2 முறை இந்த உபதேசத்தை கேட்டிருக்கின்றார். ஒன்று சுவாமி மலையிலே, மற்றொன்று பார்வதி தேவிக்கு சிவனார் உபதேசிக்கும் போது அவருடைய மடியிலே அமர்ந்தும் கேட்டிருக்கின்றார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் குருவின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முறை. மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தை அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியாலே இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ததாக வரலாறு. அங்கு காட்சி கொடுத்த சிவனும் பார்வதியும் முருகப்பெருமானுக்கு காட்சி தருகின்றார்கள். அவர்கள் இங்கு பரங்கிரிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். அதாவது இங்கு இருக்கின்ற சிவபெருமானுக்கு பரங்கிரிநாதர் என்று பெயர், தாயார் பார்வதி தேவிக்கு ஆவுடை நாயகி என்று பெயர். அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்ற பெயரிலே வழங்கி வருகின்றது. எனவே திருப்பரங்குன்றம் எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலிலே சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே
முருகனை அவன் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான திருப்பரங்குன்றம் முருகனை அனைவரும் சேவித்து முருகனுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். முருகனுடைய அருளால் அனைவருக்கும் நல்ல ஞானம், கல்வி, தெளிவு கிடைக்க வேண்டும். தெளிவு வந்துவிட்டால் நம்முடைய பக்தி சுத்தமானதாக இருக்கும். எனவே அனைவருக்கும் நல்ல தெளிவுள்ள பக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.